ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். நான் உங்கள் டிகேவி ராஜா, தேவேந்திர சேனா இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணா ராஜ்பாண்டியன் அவர்களை ஒரு நேர்காணலுக்காக அழைத்திருக்கிறேன். ஐயா வணக்கம். சொல்லுங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். மிக்க சந்தோஷம். ஏன்னா ரொம்ப காரசாரமான விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில ஒரு கேள்வி என்னன்னா, சமத்துவ சமுதாயம் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுறீங்க இல்லையா? இப்ப மாற்று சமூகமா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லாருமே நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம், ஒற்றுமையை விரும்புறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில ஆனா உண்மையிலேயே ஒற்றுமையா இருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா என்ன காரணம்? இதுக்கு தடையா இருப்பது எதுயா? ஒற்றுமையா இல்லைங்கிறது தானே பிரச்சனை. ஒற்றுமையா இல்லை அப்படிங்கிறது தான் சமத்துவ சமுதாயம் வேண்டும் அப்படிங்கிறத நோக்கி நகர்றதுக்கான எல்லா அமைப்புகளுமே அதனுடைய இலக்கு என்னன்னா சமத்துவ சமுதாயம் தான் சொல்லுவாங்க. அமைப்புகளுடைய தோற்றமே என்னன்னா ஒரு சமத்துவமான சமுதாயம் உருவாக்கணும். அப்ப இந்த சமத்துவ சமுதாயம் ஏன் உருவாகாம இருக்குது? ரெண்டு பேருமே விரும்பும் போது ஏன் இருக்க முடியல? ஆமா, அங்க அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். சமத்துவ சமுதாயத்துக்கான உருவாகாம இருக்கிறதுக்கான அடிப்படை என்பது சுரண்டல் அப்படின்ற அந்த ஒற்றை புள்ளி தான். அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இல்லாம தனி மனிதர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக ஒரு மனித குலமாக இருக்கட்டும், உயிரினங்களா இருக்கட்டும், எல்லை மீறி சுரண்டுவது அல்லது ஆபத்துக்குள்ளாக்குவது போன்ற நடவடிக்கையில ஈடுபடுறதுனால தான் இந்த சமத்துவ சமுதாயம் உருவாகாமல் இருக்குது. இது எல்லாரும், அதாவது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் இடையில் தான் இந்த சமத்துவ சமுதாயம் உருவாக்க முடியும். சரிங்க சரிங்க. இப்ப இதுக்கு இடையில இப்ப நீங்க சொல்றத பார்க்கும்போது யாரோ ஒரு சில பேர் இதுக்கு தடையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, நிச்சயமாக. அதாவது அரசுகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்பான அரசுகளாக தான் இருக்கும். எப்பவுமே காலங்காலமாக இப்போ மன்னராட்சி காலம் இருந்தது. மன்னராட்சி காலம் அவங்க அனைத்து சுதந்திரமும் அவங்ககிட்ட இருந்தது. ஒரு மனிதர்களை அடிமையாக்க முடியும், உடனே கொலை செய்ய முடியும். இப்படி ஒரு அமைப்பு முறை இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ மக்களாட்சி முறை சொல்லப்படுகிற ஒரு ஜனநாயக ஆட்சி முறை இருக்கு. இப்போ இங்க இப்போ இந்த சமுதாயத்துல யாரையும் அடிமைப்படுத்தி விட முடியாது, கொலை செய்து விட முடியாது, எதச்சரியாமாக யாரும் செயல்பட முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமுதாய அமைப்பு முறைகள் சட்ட ரீதியாக இன்னைக்கு இருக்குது. அப்ப இந்த காலகட்டங்கள் மாற்றத்திற்கான ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு சமுதாயமும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இன்னும் மாற்றங்கள் புரட்சிகரமாக வரணும், முற்போக்காக வரணும் அப்படிங்கிற வகையில அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில தான் சமத்துவ சமுதாயம் அப்படின்னு அதை நம்ம சொல்றோம். இப்ப இன்னைக்கு காரு பங்களான்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய அந்த கேட்டகரியும் இருக்கிறான். எதுவுமே இல்லாம பிளாட்பாரத்தில் வசிக்கக்கூடியவனும் இருக்கிறான். அன்றாடம் பாலுக்கு இயங்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது. ஆனா உணவுகளை வீணடிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்குது. அப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகள் களையணும் அப்படிங்கிறது தான் முதன்மையானது. இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குறது தான் சமத்துவ சமுதாயம் நம்ம சொல்றோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா, தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பட்டியல் மாற்றம் அல்லது பட்டியல் வெளியேற்றம் இதுவரைக்கும் ஏறத்தாழ எத்தனையோ ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் எல்லாம் நடந்திருக்கு. இதுக்குன்னு தனியா ஒரு அமைப்பு கூட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை இது இருக்கும் போது நீங்க ஒரு பொதுக்கூட்டம் அடுத்த மாசம் அறிவிச்சிருக்கீங்க. ஆமா, ஜூலை 6ல. ஆமா, அதுல தேவேந்திர சேனா மட்டும் என்ன பெருசா பண்ணிட போது? நீங்க இந்த பொதுக்கூட்டத்தை இத்தனை நாட்கள் கழித்து அறிவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்டது நடந்துருச்சு. இது சாத்தியமா? இதுக்கு நீங்க இப்ப இவ்வளவு தூரம் மறுபடியும் முதல்ல இருந்து இந்த வேலையை நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதோட நோக்கம் இல்லைங்க. இனிமே தேவேந்திர சேனா என்ன பெருசா பண்ணிட போகுது? நிச்சயமா, அது நல்ல கேள்விதான். அதாவது இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்தவரை நாம இதுவரைக்கும் தேவேந்திர சேனா இயக்க சார்பா எந்த விதமான ஒரு பொதுக்கூட்டத்தையும் விளக்கத்தையும் இதுவரைக்கும் கொடுக்கல. பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற அந்த கோரிக்கையானது முதல் முறையாக தேவேந்திர சேனா இயக்கம் சார்பாக இப்பொழுதுதான்
நம்ம அது குறித்த விளக்கத்தை வந்து நம்ம சொல்றதுக்காக ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து நடத்துறோம். ஜூலை 6ல் ஏன், அதாவது பட்டியல் வெளியேற்றம் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த பொதுக்கூட்டத்தை வந்து நடத்துறோம். இதற்கு முன்பு வந்து இந்த கோரிக்கையை பெரிதாக பட்டியல் வெளியேற்றம் குறித்து தேவேந்திர சேனா இயக்கம் எந்த விதமான கருத்துக்களையும் கூறவில்லை. இதுதான் முதல் முறையாக. அப்போ இதனுடைய நோக்கம், அதாவது பட்டியல் வெளியேற்றம், பட்டியல் மாற்றம் அப்படிங்கறது வந்து தேவேந்திர சேனா ஏத்துக்கல. பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இந்த பட்டியல்கள் அப்படிங்கிறது வந்து எல்லா சாதிகளுமே வந்து ஒரு பட்டியல்களுக்குள்ளதான் இருக்குது. ஒரு கேட்டகரி வாய்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 சாதி, 60 சாதி, 76 சாதி, இப்படி வந்து ஒவ்வொரு சாதிகளையும் பட்டியல் வாரியாக பிரிக்கிறாங்க. பட்டியல் வாரியாக பிரிக்கும் போது தேவேந்திரகுல வேளாளர்கள் சமுதாயம் உட்பட, அது ஒரு 7 உட்பிரிவுகள் உட்பட அந்த எஸ்சி கேட்டகரியில வந்து வருது. ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்றாங்க. அதாவது பட்டியல் வகை சாதிகள், பட்டியலிடப்பட்ட பட்டியலின சாதிகள் கூட சொல்லலாம் அதை. ஆனா இத மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற பேர்ல, அல்லது அவங்க திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை முடிவு அப்படிங்கிற பேர்ல இந்த பட்டியல் சாதியினர் அந்த அந்த பிரிவுகளை வந்து என்ன பண்றான்னா ஆதி திராவிடர்னு சொல்றான், தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்றான், தலித்துன்னு சொல்றான். அப்ப குறிப்பிட்ட இந்த கேட்டகரியை மட்டும் இவ்வளவு ஒரு அவர்களுக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு தகுந்த மாதிரியான ஒரு பெயர்கள் எல்லாம் வச்சு அழைக்கிறது வந்து அது ஒரு உளவியலாவே ஒரு பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய மற்ற பட்டியல் இருக்கு இல்லையா, பிசியோ அல்லது எம்பிசியோ இருக்கும்போது அதுக்கு இது மாதிரியான வேற மற்ற பெயர்கள் இருக்கிறதாங்க? இல்ல, அங்க எல்லாமே தனித்தனி சாதிகளா தான் அடையாளப்படுத்துறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா எம்பிசில இருக்கக்கூடிய சாதிகளை, வன்னியர்களா இருக்கட்டும், மற்ற பிற சாதிகளா இருக்கட்டும், எல்லாம் தனித்தனியாக சாதிகளாக அடையாளப்படுத்தும் போது இந்த ஒரு பட்டியலை மட்டுமே ஒரு ஒட்டுமொத்த ஒரு சமூகமாக, அது ஒரே சமூகமாக வந்து அடையாளப்படுத்துவது என்பது இது ஒரு மோசடியான ஒரு விஷயம். அதுதான் நம்ம வந்து இதை வன்மையாக கூட நம்ம கண்டிக்கிறோம். அதாவது ஒவ்வொரு சாதிகளுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு, சாதியும் சார்ந்த வரலாறு இருக்கு, தனித்த பண்பாடுகள் இருக்கு. இது எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மொழி அடிப்படையில் தமிழர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த சாதியினூடாகத்தான் தமிழர்களுடைய வரலாறு இன்னும் பாதுகாக்கப்படுது. இன்னும் வந்து அதாவது 3000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகள், சங்க காலம் தொட்டு பல 1000 ஆண்டுகள் வந்து இந்த வரலாறுகளை வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கும் கண்டுபிடிக்கணும், சொல்லணும் அப்படின்னா இந்த சாதிகளின் ஊடாகத்தான் முடியும். ஆகவே சாதி ஒழிப்பு என்பது தமிழர்களுடைய வரலாற்று ஒழிப்பாகத்தான் நம்ம பார்க்க முடியும் தவிர, அதை தான் நம்ம வந்து ஒரு முழக்கமாக கூட வச்சிருக்கோம். சாதிய சமத்துவமே தமிழர் விடுதலை அப்படின்ற முழக்கத்தை தான் தேவேந்திரர் சேனா இயக்கம் வந்து தன்னுடைய கொள்கையா வந்து கொள்கை முழக்கமாக கொண்டிருக்கு. அப்ப இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்தவரை இது வந்து இந்த பட்டியல்ல உள்ள வைக்கும் போதே அதுல ஒரு சிக்கல், அது அப்பவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்திலிருந்தே பட்டியலில் எங்களை வைக்கக்கூடாதுன்ற எதிர்ப்பு தொடர்ச்சியாகவே இருந்து வருது, கோரிக்கையாகவும் இருந்துட்டு வருது. இந்த குறிப்பிட்ட சில ஆண்டு காலமாக, சுமார் ஒரு 10 ஆண்டு காலமாக மிகப்பெரிய அளவில் பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற விஷயம் வந்து மக்கள் மத்தியில, பட்டியல்னா என்னன்னே தெரியாது அப்படின்ற மக்கள் மத்தியில கூட இந்த விஷயம் போய் கொண்டு சேர்ந்து போச்சு. அப்ப இது என்னன்னா மாண்பு, ஒரு தனி மனித மாண்பை வந்து உறுதிப்படுத்துவதற்காக தான் மனித உரிமை சட்டங்கள் எல்லாம் வந்து உலகளவில் ஏற்றப்பட்டிருக்கு. அப்ப ஒரு சாதி, ஒரு சமூகம், ஒரு வரலாற்று சமுதாயம் தன்னுடைய மாண்புகளை மீட்டமைப்பதற்காக இந்த பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்குது. அதை நம்ம அப்படித்தான் பார்க்கணும், தன்னுடைய மாண்பை மீட்டமைப்பதற்கு. அப்ப தனி மனித மாண்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய இந்த சட்டம், இந்த ஆட்சி அமைப்பு முறைகள் ஏன் ஒரு சமுதாயம் முன்வைக்கின்ற இந்த மாண்புகளை குலைக்கின்ற விதமாக நடந்து கொள்கிறது என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஆக இந்த கூட்டத்துல வந்து யாரும் இதுவரை கூறாத ஒரு விளக்கத்தை ராஜ்பாண்டியன் அவர்கள் கூற போறார் இல்லையா? நிச்சயமாக அந்த பொதுக்கூட்டத்துல இது மாதிரியான விளக்கங்கள் இருக்கும். நிச்சயமாக பட்டியல் வெளியேற்றம் குறித்த ஒரு முழுமையான பார்வையை மக்களுக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை பொறுத்தவரை பல்வேறு விதமாக இந்த கோரிக்கைகளை மழுங்கடிக்கிற விதமாக இன்றைக்கு பேசப்படுது. இந்த பட்டியல வந்து
எஸ்சி பட்டியல்ல 76 சாதிகள் இருக்குது. அப்ப இந்த 76 சாதிகளும் ஒவ்வொரு சாதிகளுக்கும் ஒவ்வொரு பின்னணி உண்டு, வரலாறு உண்டு, பண்பாடு உண்டு, கலாச்சாரம் உண்டு. யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது, யாரும் தாழ்ந்தவர்கள் கிடையாது. எல்லா சமுதாயத்தையும் நாம் சொல்லுவோம். யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது, தாழ்ந்தவர்கள் கிடையாது, எல்லாம் சமம் தான். ஆனால் குறிப்பிட்ட இந்த பட்டியல் வெளியேற்றம் பேசக்கூடியவர்கள் அந்த பட்டியலில் உள்ள அந்த சாதிகளை எல்லாம் தாழ்ந்த சாதிகளாக, அதாவது எவன் ஒருவன் நம்மை தாழ்ந்தவனாக கருதினானோ நம்ம இன்னொருத்தனை தாழ்ந்தவனாக கருதக்கூடிய ஒரு மனப்போக்கில் இந்த பட்டியல் வெளியேற்ற பிரச்சனைகள் வந்து கையாளப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஏற்புடையதல்ல. நாமும் யாருக்கும் தாழ்ந்தவன் கிடையாது, நமக்கு கீழே யாரும் கிடையாது என்கின்ற அந்த சமத்துவ பார்வையில் தான் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை அணுகப்பட வேண்டும் என்பது தேவேந்திர சேனாதிபதியினுடைய கருத்து. இந்த அந்த அந்த விளம்பர பதாகையில் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு, ஆமா, அந்த ஒரு பதிவை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. இந்த விகிதாச்சார அடிப்படைன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது சாதி வாரிய கணக்கெடுப்பு வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வராங்க எல்லா அமைப்புகளும். குறிப்பாக பல்வேறு கட்சிகள் வந்து வெளிப்படையாகவே வந்து அறிக்கை விட்டுருக்காங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுதுதான் இங்கு எந்த சாதிகள் வந்து அதிகமாக இருக்குது, யாருக்கு என்ன தேவை என்கின்ற, யார் வந்து பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கிறார்கள், யார் வந்து சமூக ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சமூக நீதி பேசக்கூடியவர்கள், இதையெல்லாம் கணக்கிட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ உதாரணத்துக்கு எல்லாருக்கும் வந்து இலவசங்கள், எல்லாருக்கும் வந்து எல்லாம் சலுகைகள் போன்ற விஷயங்கள் வந்து அது வந்து ஒரு சரியான பார்வை கிடையாது. ஒருத்தன் வந்து பெரிய கோடிக்கணக்கான ரூபா வச்சிருப்பான், ஒருத்தன் ஒண்ணும் இல்லாம ஏழையா இருப்பான். அப்ப இவனுக்கும் 1000 ரூபாய் பென்ஷன், அவனுக்கும் 1000 ரூபாய் பென்ஷன் அப்படிங்கும் போது அது வந்து சரியான ஒரு நடைமுறையாக இருக்காது. எல்லா சமூகத்திலும் அதாவது ஒரு குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் ஏழை பணக்காரன் இருக்கத்தானே செய்வாங்க. எல்லா சமூகத்திலயும் ஏழை பணக்காரன்றவன் இருந்துகிட்டு தானே இருக்கான். அதுதான் அந்த சமூகத்துல ஒரு நபர் சமூகம் வந்து உயர்ந்த சமூகமா இருக்கு அப்படின்றதுனால அந்த சமூகத்துல யாரும் ஏழை இல்லாம இருக்கான்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, நம்ம அது வந்து அப்படி பார்க்க கூடாது. ஏன்னா அந்த பார்வை வந்து முற்றிலும் தவறான ஒரு பார்வை. ஏன்னா இங்க எல்லாமே சாதி ரீதியாக கொண்ட சாதிய சமுதாயம். இது சாதி ரீதியாக உருவாக்கப்பட்ட அல்லது வந்து சாதியத்தை மையமாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை எடுத்துக்கோங்க. சாதி ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம். பாதிப்பு ஏற்படுத்துறவனும் பாதிப்புக்கு உள்ளாகிறவனும் ஒரே தராசில வந்து நம்ம வைக்க முடியாது. இது வந்து பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து. என்னைக்கு வந்து தன்னுடைய அரசாட்சியை இழந்தார்களோ பாண்டியர்கள், அப்பொழுதிருந்தே வந்து இவர்கள் வந்து அடக்கப்பட்டு இவர்களுக்கான உரிமைகள் நசுக்கப்பட்டு, கல்வி உரிமைகள் நசுக்கப்பட்டு, இப்படி பல்வேறு விதமாக அடக்குமுறைகளை உட்கொண்டுதான் இந்த சமுதாயம் வந்து பயணிக்குது இன்னைக்கு வரைக்கும். அப்ப இவர்களுக்கு வந்து இவர்கள்ட்டையும் ஏழை இருக்காங்க, அவர்கள்ட்டையும் ஏழை இருக்காங்கன்னு சொல்றது வந்து எப்படி சரியானதா இருக்க முடியும்? இவர்கள் அதுதான் சமூக நீதினு சொல்றது. சமூக நீதி என்பது ஒரு சமுதாயம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள்ட்ட வந்து ஏழை பணக்காரன் பார்க்கக்கூடாது. ஆனால் ஏற்கனவே ஆதிக்கத்தில் இருக்கிறவன், ஆதிக்கத்துல இருக்கிறவன்னு சொல்லி வந்து அவன் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன், இவன் வந்து ஏழை பணக்காரன் இருந்தா கூட அது வந்து நம்ம அப்படி பார்க்க கூடாது. அது சரியான பார்வை கிடையாது. பிறப்பின் அடிப்படையிலேயே தன்னை வந்து ஒரு சமூக அந்தஸ்தோட வளர்றான். ஆனா ஒரு ஒடுக்குமுறைக்கு உட்பட்ட ஒரு சமுதாயம் வந்து பிறப்பின் அடிப்படையிலே அந்த குழந்தை பருவத்திலிருந்தே கூனி குறுகி வளர வேண்டியிருக்கு. ஒரு எஸ்சின்னு சொல்றான்ல, எவ்வளவு வருத்தமா இருக்குது. நிச்சயமா சிறு வயதிலிருந்தே அந்த சொல்லை கேட்டு அல்லது வந்து அவர்களுடைய நடைமுறைகளை வந்து நம்ம பாதிக்கப்பட்டு வளரக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கும், அவன் பிறப்பின் அடிப்படையிலே ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயமா இருக்கிறான்ல, அப்படி வளரக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் பார்க்க கூடாது. அதுதான் சமூக நீதினு சொல்லக்கூடியது. பாப்பையா இன்னொரு இதுல அதே மாதிரி இப்ப தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல், அதாவது குறிப்பாக பட்டியலின சாதியிலிருந்து விடுபட வேண்டும், அதாவது எஸ்சி பட்டியல இருந்து வெளியே போகணும். ஆனா அடுத்த இன்னொரு பட்டியல்ல நம்ம கண்டிப்பா இணைஞ்சாகணும் இல்லையா? அதாவது ஒரே அடுத்த இன்னொரு பட்டியல இணையணும். அந்த பட்டியல் எந்த பட்டியலா இருக்கணும், அந்த பட்டியல இணையும் பட்சத்துல அந்த ஏற்கனவே அந்த பட்டியல இருக்கிறவங்க நமக்கு இடம் கொடுக்கணும். அது ஒரு புறம் இருக்கு. இத நம்ம எப்படி கொண்டுட்டு போகணும்? அதாவது அதுதான் நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன்.
பட்டியல் மாற்றம் என்பது சரியான தீர்வு அல்ல. பட்டியல் வெளியேற்றம் என்பதுதான் ஒரு சரியான தீர்வு. முதல்ல பட்டியல் வெளியேற்றம், அதன் பின்பு எந்த கேட்டகரியிலையும் நம்ம உள்ள போக முடியாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லா அந்த பட்டியல்களிலுமே குழப்பம் இருக்குது. குறிப்பாக எம்பிசி பட்டியல் எடுத்துக்கோங்க. 10.5% இடஒதுக்கீடு வன்னியர் சமுதாயத்துக்கு அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆச்சு. ஆனால் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாயமே அதுக்கு எதிராக நீதிமன்றம் வரை சென்று அந்த 10.5 இடஒதுக்கீடை ரத்து செய்ய வச்சாங்க. இப்படி ஒவ்வொரு கேட்டகரியிலும் முரண்பாடான ஒரு சமுதாயம் இருக்குது. அந்த முரண்பாடான சமுதாயங்கள் எந்த சமுதாயத்தையும் நிம்மதியா இருக்கக்கூடாது. அப்ப நாம ஏதாவது ஒரு கேட்டகரிக்கு போகும்போது அங்கேயும் அந்த பாகுபாடுகள் தொடரத்தான் செய்யும். ஆகவே தனிப்பட்டியல் என்பதுதான் நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் ஒரு வரலாற்று சமுதாயம், பண்பாடுகள் கொண்ட சமுதாயம். அது பிரதமர் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு மத்திய அரசு பிஜேபி அரசா இருக்குது. அவர்களுக்கு தெரியும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் பற்றி, வரலாறுகள் பற்றி அவர்களுக்கு தெரியும். ஆகவே வேற கேட்டகரியில் புகுத்துவது, இந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்றெல்லாம் மீண்டும் அதே புதைகுழிக்குள் போவது என்பது அது ஏற்புடையதல்ல. ஒரு தனித்த ஒரு பட்டியல்களை உருவாக்கி பூர்வக்குடி பட்டியல் அல்லது இது மண்ணின் மைந்தர்கள் என்ற பட்டியல் போன்ற அது போன்ற ஒரு பட்டியல்களை உருவாக்கி அதில் தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்க வேண்டும். அதுதான் சரியாக தீர்வாக இருக்க முடியும். தனிப்பட்டியல் என்பதுதான் தீர்வாக இருக்க முடியும். எந்த பட்டியலையும் போய் இணைந்து நமக்கு விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடுகளை அப்படியே எடுத்துக்கொண்டு ஒரு புது பட்டியல் உருவாக்கி அங்க கொடுக்கட்டும். நிச்சயமா அதுல என்ன குழப்பம் இருக்க போகுது? கண்டிப்பா பட்டியல வச்சுதான் கொடுக்கணும் அப்படின்னு எந்த விதிகளும் கிடையாது. அங்க எதிர்ப்பு இருக்காது இல்லையா? ஒரு எதிர்ப்பு இருக்காது. யார் உங்களை எதிர்க்க போறா? தனி பிரிவு வரும்போது அங்க எதிர்ப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. எதிர்ப்பு இருக்காது. இடஒதுக்கீடு தனியா நமக்கு கிடைக்குது. அதாவது ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு அங்க ஒரு சில பொருட்களை வச்சு நீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கும் தனி கொடுத்த நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? நிச்சயமா நிச்சயமா. அப்ப எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு விகிதாச்சார மக்கள் தொகை அடிப்படையில், சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில், விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடுகளை கொடுத்து தனிப்பட்டியல்களில் வையுங்கள் என்று நாம் சொல்கிறோம். இதுல எந்த விதமான குழப்பமும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல முக்கியமான விஷயம், இந்த பட்டியல் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்த சட்ட அது ஒரு கேள்வியாவே இருந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த வன்கொடுமை சட்டம் இருக்கு இல்லையா, SC/ST வன்கொடுமை சட்டம், இது உண்மையான பவர் என்ன? இத நம்ம ஏன் பயன்படுத்தணும்? இதுக்கு உண்மையான இதோட பவர் என்ன? அதாவது அதோட நிலவரம் என்னங்க? அது ஏன் அந்த இதை இவ்வளவு தூரம் அந்த சட்டத்திற்கு முன்வடிவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதாவது இதுக்கு நிறைய விளக்கம் தேவைப்படுது. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நம்ம இந்திய சமுதாயமே ஒரு சாதிய சமுதாயம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்ப சாதி ரீதியாக படிநிலைகளாக இவன் கொண்டு வரான். அதாவது 4 வரணும் அப்படிங்கிற ஒரு அந்த கேட்டகரியில என்ன பண்றான்னா அதுக்கு அந்த 4 வருணத்துக்கு ஒத்து வராதவர்களை, இப்போ சத்திரியன், சூத்திரன், பிராமணன், வைசியன் என்கின்ற ஒரு 4 வருணங்கள் இருக்கு. இந்த 4 வருணத்துக்கு இந்த 4 வருணத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இந்த 4 வருணத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்து ஒடுக்குறான். அப்ப தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த 4 வருணத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், புரோகிதத்திற்கு அதாவது திருமணத்திற்கோ மற்ற சடங்குகளுக்கோ பிராமணர்களை வைக்காதவர்கள். அப்ப இது போன்ற விஷயங்களால் தான் தேவேந்திர குல வேளாளர்களை சாதி ரீதியாக ஒடுக்குவதற்கு இவர்கள் தயாராகிறாங்க. அப்ப இதிலிருந்து இதைத்தான் அம்பேத்கர் அவர்கள் சாதியத்தை ஆராய்ந்து, சாதியம் எப்படியெல்லாம் ஊடுருவிருக்கிறது, எப்படியெல்லாம் தன்னுடைய வேலையை காட்டுகிறதுன்னு சொல்லி தனி சட்டமாக இவர்களை பாதுகாப்பதற்கு தனி சட்டமாக SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை அவர் உருவாக்குறார், இவர்கள்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு. அப்ப ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் தெரியும், பொது கிணற்றில் தண்ணி எடுக்கக்கூடாது, அதாவது இதுக்கெல்லாம் சாதி ரீதியாக கட்டளையிடுவார்கள்.
இந்த ஆதிக்கவாதிகள். சைக்கிள் ஓட்ட முடியாது, அவர்களிடத்திலே துண்டை கக்கத்தில் இடி கொண்டு போகணும், இப்படி பல்வேறு கட்டளைகள். அப்ப இது எல்லாமே எதன் அடிப்படையில் உருவாகுது? இந்த சாதியின் அடிப்படையில் தான் உருவாகுது. இதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியுமா யாராவது? இதெல்லாம் வரலாற்று நடந்த உண்மை. அப்ப இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாரையும் சரிசமமாக நடத்த வேண்டும், மனிதர்களாக நடத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இது ஒரு மனித உரிமை சட்டம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது பாதுகாப்பு, அதாவது இது ஒரு மனித உரிமை சட்டம். இந்த மனித உரிமை என்னன்னு தெரியாதவனுக்கு எதிராக இந்த சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்ப இந்த சட்டத்தின்படி ஒரு சாதிய பெயர் சொல்லி கூட அதை அழைக்கூடாது. பள்ளன் பறையன் சக்கிலியன் வண்ணான்னு கூட சொல்லக்கூடாது அவன். அப்ப இப்படி ஒரு பாதுகாப்பை அது கொடுக்குது. தொடர்ச்சியாக இன்னைக்கும் தெரியும் உங்களுக்கு, தொடர்ச்சியாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு எதிராக மட்டுமே பல்வேறு படுகொலைகள் அரங்கேற்றப்படுகிறது. ஏன் இது வேற சமுதாயத்திற்கு எதிராக ஏன் நடக்கல? அப்ப இது எல்லாமே சாதியத்தால உருவாக்கப்படக்கூடிய இந்த படுகொலைகள். இவர்களை அடித்தால் யாரு கேட்பார்கள் என்கின்ற அந்த சாதி புத்தியின், சாதிய கொடூரத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இது இருக்குது. அப்ப இவர்களுக்கு நம்ம வெட்டிட்டான்னா திருப்பி வெட்டக்கூடிய அந்த விஷயங்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட சட்ட ரீதியாக அவர்களை தண்டிப்பதற்கு தான் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்கு. அப்ப இந்த சட்டத்தை நாம் இன்னும் வலிமையாக்க வேண்டும். இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க, இந்த சட்டத்தினால எந்த பயனும் இல்லை, இந்த சட்டம் நடைமுறைக்கே வரல, இந்த சட்டம் இருந்தும் என்ன பயன் என்றெல்லாம் கேட்கறாங்க. அடிப்படை சட்டங்கள் கூட தான் இன்னைக்கு எந்த காவல்துறையோ அல்லது எந்த அதிகாரிகளோ பின்பற்றுறது இல்லை. அரசுகளோ ஏதாவது பின்பற்றுதா? ஆனா அந்த அடிப்படை சட்டத்தை விட்டு நம்ம போயிடலாமா? அப்படி பார்க்க கூடாது. சட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போராட வேண்டும். போராடினா தான் நமக்கான தீர்வு கிடைக்கும். போராடாம நீ உட்காந்துக்கிட்டு, நீ வீட்டுல இருந்துகிட்டு சட்டத்துல ஒண்ணுமே இல்லை, சட்டத்தை யாரும் நடைமுறைப்படுத்திருக்க மாட்டாங்க, நம்ம ஏன் அந்த சட்டத்தை விட்டுட்டே போயிடணும் அப்படின்னா, ஒரு நாள் வெளியே வர்றதுல இருந்து வேலைக்கு போறதுல இருந்து எல்லா இடத்துலயும் பிரச்சனை நடக்கத்தான் செய்யுது. யாரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க? அப்போ சட்டத்தை, பொதுவான சட்டத்தை விட்டே போயிடலாமா? இது அபத்தம். இது சாதிய மனநிலை கொண்டவர்கள், ஆதிக்கம் கொண்டவர்கள் இந்த சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள். அதற்கு இங்குள்ள சில நபர்களே இதுக்கு உடந்தையா இருக்கிறாங்க. இதுதான் நம்ம விட்டு பார்க்கணும். இந்த பட்டியல் வெளியிட்டு பேசக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் இந்த சட்டத்தை விட்டே போயிடணும். என்ன சட்டத்தை விட்டு போவ நீ? இந்த படுகொலைகள்லாம் நீ நீதி சொல்லுவியா நீ? இப்படி சொல்லக்கூடியவர்கள் இத்தனை படுகொலை அரங்கேற்றப்பட்டிருக்கிறத உன்னால நீதி சொல்ல முடியுமா? அலுவல் எடுத்துட்டு போய் நீ வெட்டுவியா நீ அவனை போய்? சட்டத்தை அமல்படுத்துவதற்கு போராட வேண்டும். அதை விட்டுட்டு அந்த சட்டமே வேண்டாம் அப்படின்னா நீ உலகத்தில் இருக்காத போயிரு. பொது சட்டம் கூட தான் இன்னைக்கு அமல்படுத்தப்படல. ஒருத்தரை கைது செய்வதற்கு எப்படியெல்லாம் நடைமுறை வேணும்னு சொல்றான், அதை மாதிரியா கைது பண்றான். சட்டத்துல எப்படி இருக்கு? ஒருத்தனை கைது செய்யணும்னா முன்கூட்டியே நோட்டீஸ் கொடுக்கணும், அவனுக்கு அறிவுறுத்தணும். அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு தான் கைது செய்யணும்னு சொல்றான். இன்னைக்கு பெரும்பாலான என்கவுண்டர் எப்படி நடக்குது? திட்டமிட்டு தானே என்கவுண்டர் நடக்குது. அப்ப சட்டத்தை மதிக்கிறான் அவன்லாம். அப்ப அந்த சட்டத்தை விட்டே போயிருவோமா? சட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போராட வேண்டும். இன்னும் இந்த சட்டத்தை, அதுதான் நான் சொல்லியிருக்கேன், SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பதை மாற்றி பூர்வீக குடிகளின் பாதுகாப்பு சட்டமாக பெயர் மாற்றம் செய்யும். இன்னைக்கு IPC சட்டத்தை இன்னைக்கு பேர் மாற்றிருக்காங்க. அப்ப பூர்வக்குடி மக்களாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு பூர்வீக குடிகளின் பாதுகாப்பு சட்டம் என்று இந்த சட்டத்தை மாற்றி இன்னும் கூடுதலாக இவர்களை பாதுகாப்பதற்கு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. சமீப காலமாக, அதாவது கத்தி முனையை விட பேடாமுனை சிறந்தது என்ற பழமொழிக்கேற்ப சமீப காலமாக மாணவ மாணவிகளை, குறிப்பாக தன் சமூகம் சார்ந்த மாணவ மாணவிகளை ஆங்காங்கே ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். அதாவது குறிப்பாக கல்வி ஊக்கத்தொகை, இது போல பரிசு, குறிப்பாக முதல் மார்க் மதிப்பெண், இரண்டாவது மதிப்பெண், அந்த மாதிரி எடுக்கிற மாணவ மாணவிகளை சமீப காலமாக ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். மேலும் பல்வேறு இடங்களில் இலவச பயிற்சி முகாம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? அதாவது கல்வி ஒன்றுதான் நம்மகிட்ட பிரிக்க முடியாது, மீதி எல்லாம் பிரிச்சிடலாம். கல்வி என்பது மனிதர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கொஞ்சம் சுருக்கமா
இதுல என்ன ஆபத்து அப்படின்னா, இந்த கல்வி எல்லாமே கடைச்சரக்காக மாறிவிட்டது. கல்வி எல்லாம் வியாபாரமாக மாறிவிட்டது. இந்த வியாபாரத்தை பெருக்குவதற்கு இது போன்ற, அதாவது ஒரு பிரச்சார யுக்தியாகத்தான் நான் இதை பாக்குறேன். வியாபாரத்தை பெருக்கணும், கல்வி வியாபாரத்தை பெருக்கணும். இப்ப நம்ம கேட்க வர்றது என்னன்னா, நான் கேட்கறது என்னன்னா, நம்மளுடைய சமூக முன்னோடிகள் சில அங்க இலவச முகாம் நடத்தி வருகிறார்கள், அவர்களை நம்ம எப்படி ஊக்கப்படுத்தணும்? அதுதான். அதாவது கல்வி கல்வி கொடுப்பது அரசனுடைய கடமை. கல்வி வியாபாரமாக மாற்றப்படக்கூடாது. அதற்கு எல்லாரும் போராடணும். ஊக்கப்படுத்துறது சரியான ஒரு விஷயம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. படித்தவர்களை இன்னும் நிறைய படிக்க வேண்டும், அரசு அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்று நினைப்பது சரியான ஒரு விஷயம். ஆனால் கல்வி என்பது அரசே கொடுக்க வேண்டும். கல்வி தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது. அரசு தான் முழுக்க தொடக்க கல்வியிலிருந்து கல்லூரி வரைக்கும் அரசு மட்டுமே ஏற்று நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் எல்லாருக்கும் சமமான ஒரு கல்வி கிடைக்கும். இன்னைக்கு எல்லாமே தனியார் மயமாகி போச்சு. தனியார் கல்விகள், சிபிஎஸ்இ, இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் உருவாக அது ஒரு ஆபத்தான சமுதாயத்தை தான் தோற்றுவிக்கும் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாயா. வாழ்த்துக்கள் ஐயா. இவ்வளவு நேரம் டிகேவி ராஜா சேனலுடன் ஒத்துழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. அதே போல உங்களுடைய பொதுக்கூட்டமும் வெற்றி பெற டிகேவி ராஜாவின் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க. நன்றிங்க.